அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது உலகின் மிக அழகான கொசு. படத்தில் காணப்படும் இந்த ஒரு பெண் கொசு அதன் அழகை கண்டு வியக்காமல் இருக்க முடியாது. உரோமங்களை கொண்ட அவற்றின் கால்கள், அதன் பளபளப்பு ஆகியவற்றை கண்டால் திகைப்பூட்டும். இது மத்திய மற்றும் தென்னாப்பிரிக்காவில் காணப்படும் சபேதஸ் இனத்தை சேர்ந்தது. பார்ப்பதற்கு இவ்வளவு அழகு கொண்டிருக்கும் இந்த கொசுதான் வெப்பமண்டல பகுதிகளில் ஏற்படும் மிக கொடூரமான நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது என்பது வியப்பானதாக உள்ளது. இந்த போட்டோவை கனடாவை ஒன்டாரியோவை சேர்ந்த கில் என்பவர் எடுத்தார். இந்த ஆண்டின் வன உயிர் போட்டோக்களுக்கான போட்டியில் அவரது இந்த படைப்பு மிகவும் பாராட்டப்பட்டது. இந்த போட்டோ குறித்து கில் கூறியதாவது: ஒரு சிறிய கொசுவின் போட்டோவாக இருந்தாலும் இது மிக அபூர்வமான ஒன்று. இந்த வகையான ஷாட் கிடைப்பதற்கு நிறைய திட்டமிடலும் அதைவிட அதிகமான பொறுமையும் அவசியம். சில நேரங்களில் வலியை கூட பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும். சபேதஸ் கொசுக்களை நன்றாக புகைப்படம் எடுப்பது மிகவும் கடினம். அதிலும் குறிப்பாக இந்த படம் எடுக்கப்பட்ட ஈகுவடாரில் உள்ள அமேசான் மலை காடுகளில் இதை படம் பிடிப்பது மிகவும் சவால் நிறைந்ததாக இருந்தது. கொசுக்கள் மிக மிக சிறிய அசைவுகளையும் ஒளியில் ஏற்படும் மிகச் சிறு மாற்றங்களும் கூட உடனடியாக கண்டுபிடித்துவிடும். உடனே அவை தங்கள் இடத்திலிருந்து பறந்துவிடும். கொசுவை போட்டோ எடுக்கும்போது மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு முறை பிளாஷ் பயன்படுத்தினால் கொசு தப்பித்துவிடும். ஆனால் ஒரு கொசுவை மட்டும் நம்பியிருக்க வேண்டியதில்லை. காடுகளில் எப்போதும் தலைக்கு மேல் நூற்றுக்கணக்கான கொசுக்கள் சுற்றி இருக்கும். இந்த கொசுக்கள் மஞ்சள் காமாலை மற்றும் டெங்கு காய்ச்சல் போன்ற பல முக்கிய நோய்களை பரப்புகின்றன. போட்டோ எடுக்கும் போது இந்த கொசுவும் அதன் கூட்டாளிகளும் என்னை கடித்தன. இது எனக்குள் நோய் பரவும் ஆபத்தை அதிகரித்தது என்பதை உணர்ந்திருந்த போதிலும் எப்படியாவது ஒரு கொசுவின் படத்தை எடுத்துவிடுவது என்பதில் உறுதியாக இருந்தேன். இவ்வாறு அவர் கூறினார். இந்த போட்டோவை பார்ப்போர் கொசுவின் படத்தை மிக துல்லியமாகவும் அதன் உடலின் அத்தனை அங்கங்களையும் தெளிவாகவும் எடுப்பதற்கு கில் என்னவெல்லாம் சிரமப்பட்டு இருக்க வேண்டும், எத்தனை முயற்சிகள் செய்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து வியப்பு தெரிவித்துள்ளனர். கொசுவின் பின்புற கால்கள் எப்படி உயரமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். உண்மையில் அது கில்லின் முழங்கால்களில் இருந்து இரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறது. அவை உணர்ச்சி மிக்கவை. விரைவாக தப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பூச்சிகள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். உலகில் 3300க்கும் மேற்பட்ட கொசு வகைகள் உள்ளனவா? ஆனால் அவற்றை யாரும் கண்டுகொள்வதில்லை. நம்மில் பெரும்பாலோர் கொசுக்களை சட்டென அடித்து தூக்கி வீசுவதற்கு முன்பாகவே அவற்றை கூர்ந்து கவனித்திருக்க மாட்டோம். அப்படி செய்திருந்தால் பல வண்ணமயமான செதில்கள் மற்றும் முடிகளை கண்டிருப்போம் என்று கில் கூறுகிறார். எல்லாவற்றுக்கும் இயற்கையில் அவற்றுக்கென ஒரு இடம் உண்டு. பெண் சபேதஸ் கொசுக்கள் முட்டைகளை உற்பத்தி செய்யும் போது மட்டும் இரத்தத்தை உறிஞ்சுகிறது. மீதம் உள்ள நேரங்களில் அவை தேனை உண்கின்றன. அதனால் மகந்த சேர்க்கைக்கு காரணமாக இருக்கிறது. கில்லின் இந்த படத்திற்கு அழகான இரத்த உறிஞ்சி என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது.